பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வைது குல்தும் யா மூசா லன் நூமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன். நீங்கள் கூறியதை நினைவு கூறுங்கள், மூசாவே, அல்லாவை நாங்கள் கண்கூடாக பார்க்கிற வரையிலும் உங்களை நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று நீங்கள் கூறியதை நினைவு கூறுங்கள். பாகதத்துக்கும் சாயிகத்து அன்தும் தந்துரும். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் நிலையில் பெரும் இடி உங்களை பற்றி கொண்டது. பிறகு சும்ம பாசனாக்கும் மின்பாடி மௌத்திக்கும், உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் உங்களை நாம் எழுப்பினோம், லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த ஆயத்தை பற்றி நேற்று ஓரளவுக்கு நெருக்கி அதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டாச்சு. அல்லாமா சுதீர் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சம்பவம் இருக்கின்றதே, பனி இஸ்ராயில்கள் அவர்களுக்குள்ளார சண்டை போட்டு கொண்டதற்கு பிறகு இந்த சம்பவம் இது நடந்தது என்பதாக அல்லாமா சுதீர் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாமா ராசி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது அந்த 70 நபர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூப்பிட்டு கொண்டு போனார்களே, அவர்கள் மரணமாகி பிறகு அவர்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களை நபியாக ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் ராஜி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள். ஆனால் இமாம் ராஜி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் எதனால் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கும்போதே அவங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நுபுவத்தை வாங்கி கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா ஃபிரௌன்கிட்ட போய் நீங்கள் தாவத்து கொடுங்கன்னு சொன்னப்போ, மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல என்னுடைய சகோதரர் ஹாரூனுக்கும் நுபுவத்தை கொடு அல்லாவே அப்படின்னு சொல்லி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நுபுவத்தை வாங்கி கொடுத்தாங்க. ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்து நபி. அதுக்கு அப்புறமேல யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் நபி. பிறகு வேற யாரும் நபியாக இருந்த மாதிரி ஒன்றும் நம்ம பார்க்க முடியலை, எந்த அறிவிப்புகள்லையும் பார்க்க முடியலை. ஆனால் தஃப்சீர ராசியில் இமாம் ராசி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் இப்படி கூறியிருக்கிறார்கள். அது கவுலுன் கரீபுன் என்பதாகத்தான் சொல்ல வேண்டும். வேற என்ன சொல்கிறது அதுக்கு? இதைத்தான் சொல்லணும். அஹ்லே கிதாபுகள், வேதக்காரர்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 70 நபர்கள் இவங்க இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இவங்க ஆசைப்பட்ட மாதிரி அல்லாஹ் தாலாவை இந்த 70 நபர்களும் பார்த்தார்கள் என்பதாக வேதக்காரர்கள் கூறுகிறார்கள். இதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து தான். ஏன் அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் தாலாவை பார்க்கணும் என்பதாக விண்ணப்பித்த போது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கே அந்த தௌஃபீக் கொடுக்கப்படவில்லை. அல்லாவை பார்க்கக்கூடிய சக்தி இருக்கிறதே, அல்லாஹ் தாலா உலகத்தில் யாருக்குமே அல்லாஹ் தாலா கொடுக்கவே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜில் போய் அல்லாவை சந்திச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ கூட மெஹராஜில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவை பார்த்தார்களா பார்க்கவில்லையா அப்படிங்கிறதுல உலமாக்களுடைய இஹ்திலாஃப் இருக்குது. உலமாக்கள் அந்த விஷயத்தில் கருத்து வேற்றுமைகள் கொள்ளுகிறார்கள். சில பேர் பார்த்தாங்க சொல்கிறாங்க, சில பேர் பார்க்கலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கண்களை கொண்டு நம்ம அல்லாவை பார்க்கறதுங்கிறது அது முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. மறுமையில் சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறமேல சொர்க்கவாதிகள் அல்லாஹுவை பார்ப்பாங்க. அது சஹீஹான ரிவாயத்தில் இருக்கு. அல்லாவை பார்ப்பதை விட, அல்லாஹுவுடைய தீதாரை விட பெரிய பாக்கியம் சொர்க்கத்தில் வேறு எதுவுமே இருக்காது. அதனால தான் நம்ம மகரிபில் என்ன துவா ஓதுறோம், இலாஹனா வருசுக்குனன் நதுர இலா லிகா, உன்னை சந்திக்கும் போது உன்னை பார்க்கின்ற தௌஃபீகை இறைவா எங்களுக்கு கொடு அப்படி சொல்லி நம்ம கேட்குறோம். அப்போ அது மறுமையில் நடக்கும். உலகத்தில் அது இது வேதக்காரர்களுடைய அவங்களுடைய இது. ஒரு ரிவாயத்தில் இதுவும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல இருந்து வேதத்தை வாங்கி கொண்டு வந்தார்கள், தௌராத்துடைய வேதம்.
அதிலே அககாமுகள் எல்லாம் சொல்லப்பட்டு இருந்தது. ஸோ அந்த 70 நபர்கள் இருக்கிறாங்களே, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், 70 நபர்கள் இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது அல்லாஹ்வினுடைய வேதம், நீங்கள் இதன்படிக்கு அமல் செய்யுங்கள், இதனை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்பதாக அவங்க சொல்லும்போது, அப்போ அந்த 70 பேர் சொன்னாங்க, இது அல்லாஹ் தான் கொடுத்தாங்கிறத எப்படி நாங்கள் நம்புறது? அதனால் அல்லாஹுவை நாங்கள் கண்ணால் பார்க்க வேண்டும் அப்படி சொல்லி சொன்னாங்க. ஹத்தா நரல்லாஹ லன்னூமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை கண் கூட நாங்கள் பார்க்கணும் அப்படி சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த வார்த்தையில தான் அல்லாஹ்வுக்கு கோபம் அவர்கள் மௌத்தாக்கினான். அல்லாஹ் தாலா அவர்களை மௌத்தாக்கினான். பிறகு மறுபடியும் அவர்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டது. இப்பயாவது ஏற்றுக்குவாங்கன்னு பார்த்தா இப்பயுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய தலைக்கு மேலே மலையை கொண்டு வைக்கப்பட்டது. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா, மலையை போட்டு உங்களை ஒரே நசுக்கி விட்டுறட்டுமா அப்படின்னு சொல்லி, இது மாதிரி அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்பதாகவும் ஒரு ரிவாயத்தில் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லாமா மாவர்தி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, எப்போ இவர்கள் மரணித்து பிறகு அவர்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டதோ அதற்கு பிறகுல இருந்து இவர்கள் முக்கல்லஃபாக இல்லை. அதாவது ஷரியத்துடைய கட்டளைகள் இதெல்லாம் அல்லாஹ் தாலா நமக்கு பிறப்பித்திருக்கிறான் அப்படின்னா மரணம் வரையிலும் தான் அந்த ஷரியத்துடைய கட்டளைகள் எல்லாமே. தொழுவு, நோன்பு வை, ஜக்காத்து கொடு, வசதி வாய்ப்பு இருந்தால் ஜக்காத்து கொடு, ஹஜ்ஜு செய், இதெல்லாம் மார்க்கத்தில் எவ்வளவோ கடமைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த கடமைகளும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் எப்போ வரைக்கும் அப்படின்னா மௌத்து வரைக்கும் தான். மௌத்துக்கு அப்புறமேல நம்ம என்ன இங்கே சம்பாதிச்சோமோ அதுக்கு உண்டான கூலியை வாங்க போகிற அந்த நேரம்தான் மரணத்துக்கு அப்புறமேல இருக்கக்கூடிய வாழ்க்கை. அதனால் அல்லாமா மாவர்தி ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்க, சில உலமாக்கள் சொல்லுவதாக அவங்க சொல்கிறாங்க, அதாவது எப்போ அவர்கள் மரணித்து விட்டார்களோ மரணித்ததற்கு பிறகு மறுபடியும் அவர்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டதுனால ஷரியத்தினுடைய எந்த சட்டத்திற்கும் அவர்கள் இனி முக்கல்லஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எப்படி ஏற்றுக்க முடியும்? இதை ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் அவங்க தஃசீரில் அவங்க என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, அதாவது முக்கல்லஃப் இல்லை என்று சொல்ல முடியாது. அவர்களும் ஷரியத்துடைய கட்டளைகளை அவர்களும் ஃபாலோ செய்து தான் பனி இஸ்ராயல்களுடைய வாழ்க்கையில் அவங்க எவ்வளவோ அற்புதங்களை எவ்வளவோ மோஜிசாக்களை எல்லாம் அவர்கள் கண்களால் கண்டார்கள் தான். கண்களால் மோஜிசாக்களை கண்டார்கள் அப்படிங்கிறதுனால அவங்க ஷரியத்தினுடைய சட்டங்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்கள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. அவர்களும் ஷரியத்து படிக்கு வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் அவர்களுடைய தஃசீரிலே சொல்லுகிறார்கள். ஸோ இதைத்தான் நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வசனத்தின் அடிப்படையிலே உலமாக்களினுடைய சில பல கருத்துக்கள் இருக்கிறது, அதை நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த கருத்துக்கள் இதுதான். இந்த ஆயத்து முடிஞ்சிச்சு. அடுத்து அல்லாஹ் தாலா பனி இஸ்ராயல்களுக்கு செய்த அடுத்த ஒரு நேமத், அதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். وَذَلَّلْنَا عَلَيْكُمُ الْغَمَامَ وَأَنزَلْنَا عَلَيْكُمُ الْمَنَّ وَالسَّلْوَىٰ كُلُوا مِنْ طَيِّبَاتِ مَا رَزَقْنَاكُمْ وَمَا ظَلَمُونَا وَلَكِنْ كَانُوا أَنفُسَهُمْ يَظْلِمُونَ. மேகங்கள் அவர்களுக்கு குடைபிடித்தது, மண்ணு சல்வா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதை பற்றி எல்லாம் அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் பேசுகிறான். இதை பற்றி நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் விளக்கங்கள் சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திஹி.